கடைசி 4வது வருஷம் இது ஸ்டார்ட். 4வது வருஷம் 12 hour prayer. ஆமென். 4வது வருஷத்துல ஆமென் சோத்திரம். இந்த கூட்டத்துக்கு ஐயா நம்ம மத்தியில வந்து தமிழ்நாட்டில இருந்து பாஸ்டர் டேனியல் அவர்கள், ஆமென், டேனியல் புருஷோத்தமன் அவர்கள் கர்த்தரால அங்க தமிழ்நாடு அங்கங்க ஆண்டவர் அவனை வந்து வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த 12 hour prayer யார் ஆண்டவரே, யார் அனுப்புறீங்க? ஆமென். ஆண்டவருக்கு ஆமென். தேவதாசன் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு? தேவன் என்ன செய்கிறாரு? நம்ம தானியில கொண்டு வந்திருக்கிறார். தேவனை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்க வரல கூட என்ன பரவாயில்ல, வந்தவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லை. போன மாசம் ஆமென் உட்கார்றதுக்கு ஆமா பிஸி. நேத்தா கிறிஸ்மஸ் இவர் அப்பப்போ ப்ரேயர் வச்சுக்கணும். ஏன் டைம் டேபிள் மாற்ற முடியும்? 4வது வாரம் வெள்ளிக்கிழமை, 4வது வாரம் வெள்ளிக்கிழமை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 3வது வாரம் புதன்கிழமை நைட் ப்ரேயர்னா 3வது வாரம் தான் புதன்கிழமை. இது நான் நியமிக்கல, கர்த்தரா நியமிச்சு கொடுத்தது. நான் மாத்தா பனிஷ்மெண்ட் எனக்கு. அது எனக்கு தேவையா? இல்லை. ஆண்டவர் சொன்னதை நம்ம என்ன பண்றோம்? தொடர்ந்து அதனால தான் தொடர்ந்து ஓடி இருக்கிறோம். இல்லைன்னா இஷ்டத்துக்கு நாளைக்கு வைக்கலாம், நாளை அன்னைக்கு வைக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் நாளைக்கு தானே, இந்த நாள் அந்த நாள்னாக்கா நான் தாமதம் பண்ணி நாளைக்குன்னு போனா ஆண்டவர் குடிக்கு வேற என்ன கொடுத்து வர போடா நாக்கியில் நீ போடா, உங்க இஷ்டத்துக்கெல்லாம் செய்யறது இல்லை. நான் சொல்றதை செய்யறதான் முடியும். ஆண்டவர் சொல்றத அதான் முக்கியம். அதுதான் செஞ்சிருக்கிறோம். அதனால பரவாயில்ல. எங்க விசுவாசி வரனா கூட சோத்திரம், ஏன் போனை எடுக்கலனா கூட சோத்திரம், பாப்சாப்பே பார்க்கலனாலும் சோத்திரம். ஆமே. ஆமா, ஆண்டவர் 4 பேரை கொண்டு வந்தாலும் 4 பேருக்கு நான் பிக்சர் பாட நினைச்சு போறேன். 4 பேருக்கு நன்றின்ற மாதிரி. ஆமே. அதெல்லாம் பாட மாட்டேன். 4 பேர் வந்தா கூட போதும். 4 பேர் எப்படி திமிர்வாதக்காரர் தூக்கி வந்தாங்க, அந்த 4 பேர் விசுவாச வீரர்கள் போதும். ஜெபிக்க பாரம் உள்ளவங்க போதும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி நிறைய வரவேற்கலாம். சாட்சி சத்தமா சொல்லுங்களேன். அவ்வளவுதானா? 6 மணி நேரம் 12 மணி நேரம் பாஸ்டிங்ல இருக்கிறோம். அவ்வளவுதான். பாஸ்டிங் இருக்க உள்ளான மனிதன் பலப்படுவான். இதுலதான் தெரியும் நீங்க பலன் அடைஞ்சிருக்கிறீங்களா, பலவீனமா இருக்கிறீங்களா. ஆவியில் நாம் பலப்பட்டு கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நேரம் நம்ம தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்துட்டாவே போதும், பலன் கிடைக்கும். வெளியே இருக்கிறவனுக்கும் உள்ள இருக்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமென். சொல்றது புரியல? அவங்க சரியாயிட்டாங்க, அவங்கள பார்க்கறது. இங்க பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், இனியும் செய்வான். நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமையை. அல்லேலூயா. இன்றைக்கு வந்த நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீ வெறுமனே திரும்புவது இல்லை. அல்லேலூயா. வெறுமனே திரும்புவது இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து தான் அனுப்புவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல நாளிலும் ஆண்டவர் இந்த பரிசுத்த இடத்துல அடிப்படை அழைத்து வந்ததற்கு என் அன்பு தகப்பனை நான் வணங்குகிறேன். அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். 2வதாக அன்பு போதகர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும், குடும்பத்தாருக்கும் அன்பு ஐயா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துவதையும் சொல்லிக் கொள்கிறேன். அல்லேலூயா. வாசல் அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது.
முன்னாடி இருந்த அன்பு அண்ணன் ஊழியர் பிலிப் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆமென். ஏன்னா ஒரு அறிமுகம் இல்லாத இடத்துல நான் வர முடியாது இல்லையா? அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தி உங்களை பார்க்கும்படி கர்த்தர் தெரிவு செய்தார். ஆமென். இது என்னால் உண்டானது அல்ல. உண்மையா சொல்றேனே, ஐயா சொன்னார்ல, இந்த இடத்துக்கு வரேன்னா உண்மையா சொல்றேன், கர்த்தருடைய பர்மிஷன் இல்லாம வரவே மாட்டேன். அல்லேலூயா. நான் வந்து உட்கார்ந்ததிலிருந்து நான் பார்த்துட்டே இருக்கிறேன், ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க குறைஞ்சது, நான் இங்க வந்து குறைஞ்சது 5 மெசேஜ் எனக்கு கிடைச்சிருச்சுப்பா. ஆமென். அப்பா பேசும்போது நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தாங்க. ஆமென். ஐயா பேசும்போது எனக்கு அப்படியே ஆவியான அப்படியே பலமா இறங்கினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை ஊழியத்துல எப்படிப்பட்ட காரியங்களை, ரகசியங்களை இவ்வளவு தெளிவா யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நான் உண்மையா யாரையும் பிரைஸ் பண்ணி பேசுறதே கிடையாது. ஆமென். அது என் வேலையும் கிடையாது. அல்லேலூயா. ஏனென்றால் நான் விடுதலை ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் அதில் ஒரு ரகசியத்தை அவர் சொன்னார் பாருங்க, ஜடை போட்டு ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா? அது எனக்கு உண்மையாக புதுசு. எனக்கு புதுசு. 25 வருடங்களாக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற அந்த வெளிப்பாடு எனக்கு புதுசு. ஒரு கைகளை தட்டுங்களேன். அல்லேலூயா. இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. இதுல இது பண்றதுக்கு ஒண்ணு இல்லை. ஏன்னா முன்னால அப்படி பாக்குறவங்கள ஜோம் பண்ணுவேன், அப்படி ஜடை போட்டு வரவங்களை பார்த்தாங்கன்னா ஜோம் பண்ணுவேன். ஆனா இந்த வெளிப்பாடு எனக்கு இல்லை. இனி எப்படி சொல்லி தெரியுமா? பொல்லாத ஆவியை நான் கற்றுக்கிறேன். ஏன்னா நான் இருக்கிற இடத்துல மாந்திரிகம் அதிகம். நான் இருக்கிற மத்திகிரி பகுதி, அந்த பகுதியில சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் ஊழியர்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஒரு முறை நான் தூங்கிட்டு இருக்கிறேன், அப்படி தூங்கிட்டு இருக்கேன். ஐயா ஒரே இடம் நிக்கட்டுமா? பிரேம் வரதுக்காக. ஓகே ஓகே, ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மஞ்சளகிரி அப்படின்ற ஒரு இடம் அந்த பகுதியில் இருக்குது. அந்த பகுதியில தான் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறார்கள் என்று அதுக்கு அடுத்து உடனே நான் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே சில காரியங்களை கர்த்தர் எனக்கு தெளிவாக வெளிப்படுத்தி காட்டினார். அப்படி நான் விசாரிக்கும் போது அதுல சொன்ன காரியம் தான் மஞ்சுமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குதான். டெகிரிகோட்டையிலிருந்து போற வழியில மஞ்சுமலைன்னு ஒரு இடம். அங்கதான் ஊழியர்களுக்கு விரோதமாய் மாந்திரிகம் செய்யப்படுகிறது என்று உறுதிப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொன்னதையும் அதையும் வச்சு பார்க்கும்போது அது உண்மை என்பதை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், இப்ப நம்ம எல்லாம் எழுப்பி நில்லுங்க. எழுப்பி நின்று ஊழியர்களுக்காக உபத்திரவப்படுகிற, உதாசீனப்படுத்தப்படுகிற ஊழியர்களுக்காக நாம செபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் எல்லா கண்களை மூடணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லா கண்களை மூடுங்க. என் ஆவிக்குரிய தகப்பனுக்காக நான் செபிக்கிறேன்னு சொல்லுங்க. என் ஆவிக்குரிய தாய்க்காக நான் செபிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் நேசிக்கிறேன் சொல்லுங்க. நான் நேசிக்கிறேன்ப்பா, நான் நேசிக்கிறேன். என்னை ஆண்டவர் ஆவிக்குள்ளாய் நடத்துகிறேன். என் அன்பு தகப்பனுக்காக நான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உன் வாயை விரிவாக திற, அதிலே நான் சுருளை போடுவேன். ஓ ஹalleluya. ஒரு மகிமை இப்பொழுது இறங்குவதாக, ஒரு வல்லமை இந்த இடத்தை மூடுவதாக. ஒவ்வொருவரும் வாய்கள் திறந்து ஜெபிக்கிற ஒரு நேரம், ஜெபிக்கிற ஒரு நேரம், ஜெபிக்கிற ஒரு நேரம். இயேசுவின் நாமத்தில் என் ஊழியரை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆயத்தந்து சொல்லுங்க, கையை நீட்டி சொல்லுங்க.
பாதுகாத்துக் கொண்டதற்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியரும் ஆண்டவரே இந்த பெங்களூர் பட்டணத்தில் ஊழியர் செய்கிற சிறிய சின்ன ஊழியமா இருக்கலாம், பெரிய ஊழியமா இருக்கலாம், எந்த ஊழியத்தை செய்தாலும் அவர்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக, குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பிள்ளைகளை வேலி அடையாண்டவர் அசுத்த வல்லமை தொடக்கூடாது. காத்துக் கொண்டதற்காக நன்றி. இந்த பெங்களூர் பட்டணம் முழுவதிலும் ஊழியர் செய்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர் குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வேலி அடைத்து ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே உட்கார்ந்து இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, செல்ல குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது அப்பா. பேசுகிறது நீங்கள் அல்ல, பேசுகிறது பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அடிமை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் திறந்தருளும்படியாக சொல்லிக்கிறேன். செவிகளை திறந்தருளுவீராக. இந்த எல்லை எங்கிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். இன்றைக்கு உபவாசத்தோடு நாம் சில காரியங்கள், நிறைய காரியங்களுக்கு ஜெபிச்சோமா இல்லையா? ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா? பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். சில ஜெபங்களுக்கு பதில் வரலையே. இவ்வளோ வருஷமா நான் ஜெபிக்கிறேன், ஆனா ஜெபத்துக்கு என்ன பண்ணல? பதில் வரலையே. ஏன்? அல்லேலூயா. சில காரியங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னா, சில காரியங்களை நான் சொல்றேன், நல்லா கவனி. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜெபம் அருள்வார். ஆமென். அல்லேலூயா. என்னது? வேதத்தை கேளாதபடி. நல்லா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, வொர்ஷிப் பண்ணுவாங்க, நல்லா ஆராதனை அல்லேலூயா சொல்லுவோம், நல்ல சந்தோஷம் கை தட்டி பண்ணுவாங்க. நல்லா ஜெபம் பண்ணும்போது நல்லா ஆயில இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. மெசேஜ்னு வந்த உடனே அப்படின்னு இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு தான் அந்த வசனம் சொல்றாரு.
ஆமென். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்களா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஞானத்தை சம்பாதி. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டவர்கள். எப்படி? இப்போ அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு நீங்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால், சொல்லுங்க யாரு? அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நோ யூஸ். 12 மணி நேரம். அல்லேலூயா. தயவு செய்து இந்த இடத்துல வந்து யார் பேசினாலும் பாருங்க, ஏலியையும் முதிர்ந்த ஒரு தீர்க்கதரிசிங்க. அவர் வந்து சின்ன பையன் சாமுவேலுக்கு இல்லையானே ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை மறைக்காமல் எடுத்து சொல்லு. பேசுறது யாரும் பார்க்காத. 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நீங்க வாசிங்க. 30 20 வாசிங்க. 20 வாசிங்க. மத்திய 10 20 வாசிங்க. டக்குனு பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. ஆமா, பேசுறது பாஸ்டர் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். அல்லேலூயா. பேசுறது அவருங்க. தயவு செய்து உங்கள் செவிகள் திறக்கப்படுவார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை வெறுமையான ஒரு வாழ்க்கையா இருக்குது. சின்ன பிள்ளைங்க நடிப்பேர் இருக்கிறதுனால சின்ன காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் வசனத்துக்கு ஆதாரமா இருப்பதினால் நம்முடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கு. ஆண்டவர் மனிதனை எப்படி படைத்தார்? தேவன் முதல்ல, ஆண்டவர் எங்க இருந்தார்? முதல்ல ஒரு கை தட்டுங்க. உண்மை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆண்டவர். 3ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா மனிதனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. நடந்து கொண்டிருந்தான். ஆண்டவர் மனிதனை படைக்கிறார், அவன் பாவம் செய்கிறான். பாவம் செய்து தேவ மகிமையை விட்டு தேவ மகிமை எழுந்ததுனால என்ன பண்றான்? 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா துரத்தப்படுகிறான். அல்லேலூயா. என்ன பண்றானா? ஐயா அவனை அனுப்பிட்டாருன்னு எழுதிருக்கலாம்ல. இந்த வசனத்தை வாசிங்க. கடைசி 3ல கடைசி வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டார். பாருங்க, வேதத்துல ஒரு கமாவுக்கு கூட பல அர்த்தங்கள் உண்டு. ஒரு புல் ஸ்டாப், கமா, எல்லாத்துக்கும் பல அர்த்தங்கள். ஏன் அதை துரத்தி விட்டாருன்னு எழுதிருக்கிறார் பாத்தீங்களா? அல்லேலூயா. துரத்தி விட்ட பின்பு, சரி, ஏதேன் தோட்டத்துல வாசல் எந்த பக்கம் இருக்குது? வாசல் எந்த பக்கம் இருக்குது? ஏதேன் தோட்டத்துல வாசல் வடக்கு பக்கமா தெற்கு பக்கமா? எந்த பக்கம்? கிழக்கு பக்கமா மேற்கு பக்கமா? ஐயோ உங்களை தான் கேட்கிறேன். எந்த பக்கம் இருக்கிறது வாசல்? அதே வசனத்துல இருக்குது, வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவவிருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே காவல் கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர்வழி பட்டத்தையும் வைத்தார். அல்லேலூயா. வாசல் எங்க இருக்குது? கிழக்குல இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்படி துரத்தப்பட்ட மனிதன் ஆண்டவர் என்ன பண்றாரு? நோவாவை தெரிந்து கொள்கிறார், நீதிமானா இருக்கிறார். அதன் மூலம் ஒரு குடும்பத்திலிருந்து ஆண்டவர் ஜனங்களை உருவாக்குகிறார். அதுல ஆதியாகமம் 12ஆம் நேரம் வேகமா போறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். அவர் பேர் யாரு? ஆபிராம். ஆபிரகாம் இல்ல, ஆபிராம். அல்லேலூயா. ஆபிராம். ஞானஸ்நான பேரு தான் ஆபிரகாம்.
எத்தனை வருஷம் பொறுத்து ஞானஸ்நானம் கொடுத்தாரு? எத்தனை வருஷம் பொறுத்து ஞானஸ்நானம் கொடுத்தாரு? ஐயா 75 வயசுல அவர் பிடிக்கிறாரு. எத்தனை வருஷம்? 25 வருஷத்துக்கு பிறகுதான் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு ஞானஸ்நானம் எப்ப தெரியுமா? கல்யாணமா? ஒரே வாரத்துல ஞானஸ்நானம் கல்யாணம். ஆமென். அப்படி மாறி போச்சு. யாரும் குற்றப்பட சொல்ல. ஆனால் ஆண்டவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு பாருங்க, அவனோடு கூட நடக்க வைக்கிறான். அல்லேலூயா. 25 ஆண்டுகள் தேவனோடு கூட நடந்த பிறகுதான் இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும், சாரா எனப்படாமல் சாராள் எனப்படும் சொல்ற. அல்லேலூயா. அதிலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ 15ல ஆதியாகமம் 15:13 வாசித்து பார்த்தீங்கன்னா 15:13 வாசிங்களேன். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவார். ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறியப்படுவாய். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் தரிசனத்து மூலமா பேசி வராரு. அதுல இந்த வரும்போது தான் அடிமையா எங்க போறாங்க? வேதத்தின் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்ன போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. எகிப்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ற? மோசேயை அனுப்பி அழைத்து கொண்டு வருகிறார். அந்த அழைத்து கொண்டு வருகிற போது ஆண்டவர் மீண்டும் மனிதனோடு சீனாய் மலையில் வெளிப்படுகிறார். எங்க வெளிப்படுகிறார்? அல்லேலூயா. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா சீனாய் மலையில கர்த்தர் வெளிப்படுகிறார் என்று நாம் பார்க்கலாம். வாசிங்க டக்குன்னு. கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது அப்போதும் கொடுமுடியில ஆண்டவர் என்ன பண்றாரு? மனிதனோட பேச இறங்குகிறார். அடுத்து ஆண்டவர் எங்கே வெளிப்படுகிறார்னா, ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். மோசேயை அழைத்து என்ன பண்றாரு? நான் உன்னோடு வாசம் பண்ண விரும்புகிறேன். எனவே என்னது? எனக்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுப்பா அப்படின்னு சொல்றாரு. என்னத்தை கட்டு? வீடு கட்ட சொல்றாரு. ஆசாரிப்பு கூடாரம். யாத்திரை 25:8 வாசித்து பாருங்களேன். நேரில் வேகமா டக்குன்னு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்றாரு. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை இங்கதான் ஆண்டவருக்கு விருப்பம் வந்தது. இங்கதான் வாசம் வந்தது. துரத்தப்பட்ட மனுஷனோடு ஆண்டவர் என்ன பண்றாரு? வாசம் பண்ண விரும்புகிறார். எவ்வளவு அன்புள்ள தெய்வம். அல்லேலூயா. துரத்திட்டான விட்டு இல்ல, வாசம் பண்ண இன்றைக்கு உங்களோடு நம்மோடு வாசம் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எங்க வந்தாரு? ஆசாரிப்பு கூட எடுத்து வந்தார். அடுத்து ஆண்டவர் எங்க வந்தாரா? வாசிங்க 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 8 10ஆம் வசனம். ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தில் போதும் ஆலயத்துல வெளிப்பட்டாரு. எங்க வெளிப்பட்டாரு? நல்ல கவனிங்க. இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். முதல்ல எங்க வெளிப்பட்டாரு? சீனாய் மலையில வெளிப்பட்டார். 2வது எங்க வெளிப்பட்டாரு? உடன்படிக்கை ஆசாரிப்பு கூடாரத்தில் வெளிப்பட்டார். 3வது ஆலயத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. முதல்ல மலைகள் நடுவே மரங்கள் நடுவே உலாவினவர் மலையில் வெளிப்பட்டார். ஆசாரிப்பு கூடாரத்தில் உலாவினவர் ஆலயத்தில் வெளிப்படுகிறார். ஆமென். அன்னை மரியம். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்க ஆண்டவர் வெளிப்படுறாருன்னா, வாசிங்க லூக்கா 1:35 வாசிங்க. லூக்கா 1:35 வாசிங்க. அடுத்த ஆண்டவர் எங்க வெளிப்படுறாரு? 1:35. லூக்கா 2:35 வாசிங்க. 1:35 வாசிங்க. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், பலனடைவார். தேவதூதன் அவர்களுக்கு
போதும். அப்போ மரியின் வயிற்றில ஆண்டவர் உருவாகுறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை துரத்தி விட்ட பின்பு மனிதனோடு கவனிக்கவே ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்பதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். சரியா? அடுத்ததாக ஆண்டவர் எங்கே வெளிப்படுகிறார்? உன்னையும் என்னையும் மீட்பதற்காக ஆண்டவராக இயேசு சிலுவையிலே வெளிப்படுகிறார். அல்லேலூயா. கைகளை தட்டுங்களேன். ஆசாரி வெறுமையா இருந்த வாழ்க்கை தாங்க, வெறுமையா இருந்த பேப்பர் தான் இது. வெறுமையா இருந்ததுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட வெறுமையாய் காணப்படலாம். நீங்கள் வெறுமையா இருக்கிறேன்னு நினைக்கலாம். இந்த ஆண்டவர் உனக்குள் வருகிற போது இந்த வாழ்க்கை மாறும். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். கர்த்தரோடு பேசுகிற போது ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், விசுவாசம் இல்லாமல் நீங்க கேட்டீங்கன்னா நீ கேட்கறது வேஸ்ட். ஆமென். வசனத்தை கேட்கும்போது விசுவாசத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு கேட்கலாம். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. ஆமா, நல்லா தெரிஞ்சுக்கணும். சங்கீதம் 115:17 வாசிங்க. சங்கீதம் 115:17. கொஞ்சம் வேகமா நேரம் வச்சு 17 வாசிங்க. மரித்தவர்களும் கர்த்தரை துதியார்கள். துதியுங்கள் இல்ல, கர்த்தரை துதியார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆண்டவர் நான் உயிரோடு இருந்தனா கர்த்தரை துதிப்பேன். நான் மரித்து போயிருந்தனா கர்த்தரை துதிக்க மாட்டேன். அல்லேலூயா. அதாவது ஆண்டவரை துதிக்கும் போது 3 வகையில துதிப்பாங்க. ஒன்று வந்து எப்படின்னாக்கா, பாஸ்டர் சொல்லும் போது அல்லேலூயா சொல்லுவாங்க. பாஸ்டர் இல்லாத போது அமைதியா இருப்பாங்க. பாஸ்டர் வந்தாக்கா ஆமென் அல்லேலூயா. அவர் வந்தா சும்மா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லணும். ஆமென் அல்லேலூயா. அப்படி அல்ல, உண்மையான முழு மனதோடு ஆண்டவர். ஆமென். அப்போ ஆண்டவராகிய இந்த மாதத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், ஏன் இயேசு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். இந்த சிலுவையில எதை நான் மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன்? சிலுவையை நான் மேன்மையை படுத்திக் கொண்டேன். சிலுவையில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது இருக்கிறது, பெற்றுக் கொடுத்தது இருக்கிறது. ஆமென். சிலுவையில கற்றுக் கொடுத்ததும் பெற்றுக் கொடுத்ததும். கற்றுக் கொடுத்த காரியங்கள் என்ன? கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார். நிறைய காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. சிலுவையில கர்த்தர் என்ன கற்றுக் கொடுத்தார்? பிலிப்பியர் 2:8 சொல்லுகிறது, கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிலுவையில் கர்த்தர் நமக்கு பெற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்க போகிறோம். ஆமென் அல்லேலூயா. இது ஆக்டிவிட்டி பேஸ்டா இருக்கலாம், கொஞ்சம் அப்படியே போறவங்க இருக்கலாம். ஆனால் உண்மையாய் நீங்கள் அதை உணர்ந்து பார்க்கிற பொழுது ஒரு மகிமையுள்ள காரியத்தை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. சிலுவையில் என் ஆண்டவர் எனக்கு பெற்றுக் கொடுத்தது என்ன என்பதால் ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமர் 6:22 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாய் ஆனதினால். ஆமென். பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. எதிலிருந்து? பாவத்திலிருந்து. பாவம் கொஞ்சம் சத்தியத்தை நான் சொல்றேன். சத்தியத்தை அறிவீர்கள், நீங்க அறிகிற சத்தியம் தான் விடுதலையாகும். பாவம்னா என்ன? இயேசுனா என்ன சொல்லுங்க? இயேசுனா என்ன? வசனம் இருக்கா? மத்தேயு 1:21. மத்தேயு 1:21 வாசிங்க. நான் என்ன சொல்றேன், யார் வந்து எதை சொன்னாலும் எதை பேசினாலும் இதுல இருக்குதான் பாருங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். போதும். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. இயேசுதான் ரட்சகர். ஏன்னா என் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். பாவம்னா என்னன்னு கேட்கிறேன். பாவம் என்றால் என்ன?
இயேசுனா என்னன்னு சொன்னோமா? ரட்சகர் சொன்னோம். அதே போல பாவம் என்ன? விசுவாசம் என்றால் என்ன? கட்டளையை மீறுவதே பாவம். அப்பா ஒரு கை தட்டுங்க. வசனம் எங்க இருக்குது? கரெக்ட். வசனம் எங்க இருக்குது? வசனத்தை சொல்லி சொல்றேன்ல. ஆமென். ஒருத்தங்கிட்ட போய் பேசும்போது நம்ம வசனத்தின் அடிப்படையில் பேசினால் மட்டுமே நாம் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா தோற்று விடுவோம். ஆமென். பிசாசு வசனம் தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு நம்மளை விட அதிகமா புறமதஸ்தான் பைபிள்ல படிக்கிறான். பைபிள்ல படிக்கிறான். அதனால நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். வாசிக்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம். ஐயா சொன்னதுக்கு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்கிற எவனோ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுதா பாவம். அல்லேலூயா. அப்போ இதுல சொல்லப்பட்டதை நான் செய்யவில்லை என்றால் அது பாவம். புரியுதுல? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நான் செய்யலனா அது பாவம். ஆமென். சரி, நம்முடைய சரீரத்துல பாவம் முதல் வேதத்தில் எந்த இடத்துல வந்தது? பாவம் முதல் வேதத்தில் எந்த இடத்தில் வந்தது? ஆதாம் ஏவாள் பழம் சாப்பிட்ட பொழுது. ஆமா, அப்படிதான் இல்லை. அதுதான் இல்லையே. வேதத்துல நான் கேட்கிறேன், எப்போ வந்துச்சு? வேதத்துல முதல் பாவம் எங்க வந்தது? நல்ல வேதத்தை தெரிஞ்சுக்கணும். சரியா? ஏசாயா 14:14 வாசி. ஏசாயா 14:14 வாசி. சில ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிதான் பிடிச்சிங்க. நிறைய காரியங்கள் உங்களுக்கு வேதத்திலே நேசிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சரக்கு கிடைக்கும். ஆமென். ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அல்லேலூயா. ஆமென். எங்க ஆரம்பிச்சது பாத்தீங்களா? அதங்க முதல் பாவம், வேதத்துல முதல் பாவம். சரி, போகட்டும். ஆண்டவருக்கு மகிமை. அப்போ பாவம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. பாவம் நம்ம சரீரத்துல எதில் இருக்கிறது? கேள்வி நிறைய கேட்டுனே இருக்குன்னா அந்த கான்வர்சேஷன் தான் தூங்க மாட்டாங்க. அதனால கேட்குறேன். பாவம் சரீரத்துல எங்க இருக்குது? எதில் இருக்கிறது? கண்ணுக்குள்ள இருக்கிறது. யார் சொல்லுங்க? ஆமென். கண்ணுக்குள்ள. ஆமா, பாவம் எங்க இருக்குது? கண்ணுக்குள்ள. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருக்குன்னா, கண்ணை பிடிங்க உனக்கு குத்துட்டு அப்படி சொல்லிருக்கலாம்ல. யார் சொல்லுங்க? ஒரு கை தட்டுங்க. அல்லேலூயா. பாவம் சரீரத்தில் எங்க இருக்கிறது? ரத்தத்தில் இருக்கு. அதனால்தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் கண்ணு பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. ஆமென். அல்லேலூயா. அதுதாங்க ரத்தம். அப்ப ரத்தத்தில் எப்படி போச்சு பாவம்? ரத்தத்தில் பாவம். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதுல நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ரத்தத்தில் எப்படி போச்சு? இந்த பழத்தை சாப்பிடுங்க. ஒரு சாப்பாடு சாப்பிட்றோமா? நம்ம சாப்பாடு சாப்பிட்றோன்னா சாப்பிட்ட சாப்பாடு என்ன ஆகுது? ஜீரணமாகுது. ஜீரணமானோன்னு என்ன ஆகுது? அது 2 காரியம் வெளிப்படுது. ஒன்று ரத்தமாய் மாறுகிறது, இன்னொன்று சக்கையாய் வெளியே போகிறது. அல்லேலூயா. ரத்தத்தில் மாறுகிறது. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவம், நான் செய்கிற பாவம் எந்த இடத்துல இருக்குன்னா ரத்தத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் அந்த சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. தம்பி நீ கொண்டு வா. ஆதியாகமம் 1:26 வாசிங்க. ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆமென். போதுமா? ஆண்டவர் மனிதனை படைக்கிறார். நல்ல கவனிங்க. ரத்தத்தில் இருக்கிற பாவம் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்த வேண்டும்? அதுக்காக சொல்றேன். பாவத்தின் காரியங்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பாவம் எது பாவம்? நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். சிலுவையில
ஆண்டவர் வெளிப்பட்டார். சிலுவையில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததும் பெற்றுக் கொடுத்ததும் உண்டு. அதுல கற்றுக் கொடுத்ததை நான் சொன்னேன், கீழ்ப்படிதெல்லாம் அதை பார்க்கல. இப்போ பெற்றுக் கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான். நிறைய காரியங்களை பெற்றுக் கொடுத்தார். விடுதலை பெற்றுக் கொடுத்தார், பிசாசை நசிக்கிறார், நிறைய சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை, பாவம் எங்க இருக்கிறது? ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ரத்தத்துக்குள்ள எப்படி வந்துச்சு பாவம் என்பதை குறித்து தான் இப்போ ஆண்டவர் பார்க்க போறோம். ஆண்டவர் எப்படி படிக்கிறார்? மனிதன் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும், இமேஜ் அண்ட் லைக்னஸ் அது சொல்லுவாங்க. இமேஜ் அண்ட் லைக்னஸ். அப்போ அவருடைய குணமும் அவருடைய உருவம் நாம் தேவனை போல இருக்கிறோம். அதனால ஏன் பிசாசுக்கு நம்மளை பார்த்தா கோவம்? பிசாசு நம்மளை பார்த்தா ஏன் கோவம்? ஐயா, பிசாசுக்கு நம்மளை பார்த்தா ஏன் கோவம்? பாத்தீங்கன்னா வீட்டுல அப்பா அம்மா வச்சுக்கல, அவரை மாதிரியே அப்பா மாதிரியே ஒரு பிள்ளை பார்த்தா வச்சுக்க, அம்மாவுக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் தொப்புன்னு சுட்டுவாங்களாம். ஏமா நடிக்கிற தெரியாது அவனுக்கு பாவம். ஏன் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அவனை மாதிரியே இருக்கிறான் பாரு அப்படின்னு போட்டுவாங்க. அதே போலதான் பிசாசு ஆண்டவர் மேல இருக்கிற பாவத்தெல்லாம் நம்ம மேல காட்டுறான். அல்லேலூயா. ரெண்டாவது ஒண்ணு இருக்குது தெரியுமா? ஏசாயா 43:23-21 சொல்கிறது, எந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், ஏனென்றால் அவன் ஸ்தானத்தில் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். எனவே அவனுக்கு கோபம். அவன் போஸ்டிங்க நான் வாங்கிட்டேனே. அல்லேலூயா. தெரியுதா? துதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை அதிகமா வரும். புரியுதுங்களா? துதிக்காதவங்களுக்கு வராது. ஏன்னா அவன் ஸ்தானத்துல இல்ல, அவன் ஸ்தானத்துக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை உண்டு. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆதாமை தன் சாயலின்படியும் தன் ரூபத்தின்படியும் ஆண்டவர் மனிதனை படைக்கிறார். அவரு மகிமுள்ள தேவன். அவருடைய எல்லா காரியங்களும் இது தேவன், சரியா? அவருடைய எல்லா காரியங்களும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு பிறகு நேரில் வேகமா போறேன். அப்போ சரீரத்தில் இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏவாளை எடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, 3:6 வாசித்தீங்கன்னா, ஆதி இது ஆதாமு, இது யாவல். புரியுங்க? ஆதாம் பூச்சிட்டேன், இது யாவல். அதே 3:6 வாசிங்க. அவள் என்ன பண்ணா? அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் நல்லா பாருங்க. யாரோடு கூட? ஆதாமோடு கூட இருந்தவங்க தான். ஆனா ஆதாமை விட்டு என்ன பண்றாங்க? போயிட்டு அப்படியே விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஆமென். கண் போன போக்கில் போனால் கண் போன போகல போனாங்க. கண்டவன் சொல் கேட்டார். அங்க ஒரு சத்தம் கேக்குது. கண்டவன் சொல் கேட்டார், கர்ப்ப வேதனை அடைந்தார், கர்த்தரை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி என்னாச்சு? போனவன ஒரு சத்தம் கேக்குது. சத்தம் கேட்ட உடனே அந்த இடத்துல தான் என்னாவது? கனியை பறிக்கிறாள். கனி என்ன பண்றாங்க? பறிக்கிறாங்க. பறிச்சு அது வாசிமா அந்த வசனம், புசிப்புக்கு நல்லதும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சத்தியம் ஆண்டவர் எழுதி வச்சுக்க. பாவம் உடனே உள்ள போயிட்டாரு. டக்குன்னு எடுத்த உடனே அவன் புகைப்பிடிக்கலாம் போக மாட்டான். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு உதாரணம் சொல்லணுமா? ஆதியாகமம் 39 வந்தீங்கன்னாக்கா, ஆதியாகமம் 39:7 வாசித்தீங்கன்னா, 7 வாசிங்க. ஆதியாகமம் 39:7. சில நாள் சென்ற பின் அவருடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு முதல்ல எடுத்தோன்னு பாருங்க. எடுத்த உடனே ட்ரெஸ் பிடிச்சி இழுக்கல, கண் போட்டால். அல்லேலூயா. அப்படிதான் எடுத்த உடனே அப்படியே பார்ப்பாங்க. பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தயவு செய்து சொல்ற, வாலிப பிள்ளைங்க ரொம்ப மோசமாக இருக்குது. பெங்களூர் பட்டணம் ரொம்ப மோசம். ஆமென். கண் போட்டால், கல்லடி படலாம், ஆனால் கண்ணடி படலாம் சொல்லுவாங்க. கண் போட்டால் எடுத்த உடனே பற்றி இழுக்கவில்லை. அல்லேலூயா. ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போவாங்க பாருங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போறாங்க. அவருடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றார். 10ல அவன் நிமித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசி. அல்லேலூயா. ரெண்டாவது கிட்ட வந்து, ஜோசப் வெரி குட், நல்லா இருக்கிறீங்க, ஹாய்
ஹேண்ட்ஸமா இருக்கிற, அல்லேலூயா, வெரி குட்ரா, நல்லா இருக்கிறா. வாட்ஸ்அப்ல வாலிப பிள்ளைங்க வாட்ஸ்அப்ல ஹாய் வந்தா அப்பவே ஹாய் அடிச்சிடணும், இல்லைன்னா நாரும் புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஹாய் வருதா, எச்சை ஹாய், வேற ஹாய் நினைக்கிறேன். ஹாய் வீட்டில் குழந்தைங்க பண்ணிட்டாங்க, காலையில பண்றாங்க, சாயந்தரம் எடுத்துக்கலான்னு விட்டாங்க, என்ன ஆகும்? உள்ள இருக்க முடியுமா உங்களால? அதே போலதான் ஆண்டவர் உள்ளே இருக்க முடியாது. ஆமென். ஆமா, நித்தம் நித்தம் பேசி கொண்டிருக்கிறாங்களா? நீ எவ்வளவு பேசுறியோ உன் வாயின் வார்த்தையின்படிதான் உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 12:36 வாசிங்க. மனுஷன் பேசுகிற வாசிங்க. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள். ஆமா, இப்போ நம்ம பிள்ளைங்க பேசுறதெல்லாம் நல்ல வார்த்தைகளா? அவன் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான வார்த்தைகளா? யோசிப்ப. வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்கணும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்ல, கர்த்தர் சொல்லுகிறான். காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன பேசிட்டு இருக்கிறான் பாரு. பாவம் செய்து கொண்டிருக்கிறாய், தேவையில்லாத வார்த்தைகளை பேசி சிக்கிக் கொள்ளாத. ஆமென். அல்லேலூயா. ஆய் வந்தவன அழிச்சு விட்டுறேன்ற நான். ரெண்டாவது ஸ்டெப்பிலே நீ தப்பிச்சுனா நீ தப்பிச்சிடலாம். ஆமென். நிறைய சாட்சிகள் என்னால சொல்ல முடியும். நிறைய வாலிப பிள்ளைகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் தெரியுமா? ஒரு வருஷம் கூட தாண்டம் இல்லைங்க திருமணத்துல. திருமண முறிவுகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? எடுத்த உடனே வந்த போதே அதை தட்டி விட்டுருக்கணும். 3வது ஸ்டெப்புக்கு போறாங்க பாருங்க. 10வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்தை வாசிமா. 39:12. அதுக்கப்புறமா தான் தொடராங்க. அதே போலதான் பார்வைக்கு இன்பம் புசிப்புக்கு நல்லது என்று பார்த்த அந்த ஏவாள் கனியை தொட்டாங்க. தொட்டு பறித்தால் என்ன பண்ணாங்க? அல்லேலூயா. இயேசுவை போல இருந்த அந்த மகிமை இருந்த அந்த இருதயம் இருள் அடைந்து போனது. அல்லேலூயா. புசித்தால் நல்ல பையன், தேங்க்யூ, முன்னாடி நிற்கிறான். தன் புருஷனுக்கும் கொடுத்தால் இருவரும் புசித்தார்கள், தேவ மகிமை இழந்தார்கள், துரத்தப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. என்ன பண்ணாங்க? துரத்தப்பட்டாங்க. நன்றியவர்களே, ஆதாமும் ஏவாள். ஆண்டவர் என்ன பண்றாரு? தேவன் உடனே பார்க்கிறாரு, என்ன பண்றாரு? வாக்கு கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா? வாசிங்க 3:15 வாசிங்க. ஆதியாகமம் 3:15 வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். போதும். அல்லேலூயா. சுகமானேன் சுகமானேன் இயேசுவின் காயங்களால் சுகமானேன். அல்லேலூயா. தன்னை போல தன் மகனுக்கு எல்லா மகிமையை கொடுத்து என் ஆண்டவர் என்ன பண்றாரு? யார் அனுப்புறாரு? இயேசுவை இந்த உலகத்துக்கு மரியின் வயிற்றுல அனுப்புகிறார். அவர் என்ன பண்றாரு? அவர் நமக்காக என்னங்க பண்ணாரு? அல்லேலூயா. சிலுவையில ஆண்டவர் என்ன பண்றாரு? சிலுவையில வர்றாரு. ஆமென். அவருடைய ரத்தம் கைகளில் இருந்து, கால்களில் இருந்து, தலையில் இருந்து வழிகிற ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு சுத்திகரிக்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1:7 வாசிக்கிற போது. ஆமென். இந்த ரத்தம் நல்லா கவனிக்கணும். இந்த ரத்தம் ஆதாம் செய்த பாவத்துக்குள்ள போகிற போது, அல்லேலூயா, ஆமென், ஒரு கை தட்டுங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய எல்லா
ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். ஆமென். நான் இப்ப யார வேறு மாறிட்டேன்? இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19, 2 கொரிந்தியர் 6:19. ஆமென். வசனங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். புரியலமா? 1 கொரிந்தியர் 3:16. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அல்லேலூயா. இயேசு எனக்குள் இருக்கிறார். ஆமென். இயேசு எனக்குள் இருக்கிற போது நல்லா கவனிங்க. இப்போ நான் ஏசப்பா பிள்ளையா இருக்கேன். இப்போ வேற ஒரு ஆண்டவர் அறியாத பிள்ளைய நான் பார்க்கிறேன். இயேசு நல்லவர்னு அவர்கிட்ட சொல்றேன். இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்றேன். அந்த இயேசு அவருக்குள்ள போகிற போது 1 யோவான் 1:12 சொல்லுகிற வாசிங்க அந்த வசனத்தை. 1 யோவான் 1:12 சொல்லுகிறது. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தோம். நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள். சாரிமா, யோவான் 1:12. சாரி மன்னிக்கவும். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் யோவான் 1:12. அவர் கரெக்ட்டா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இப்ப நான் இயேசுவின் பிள்ளையாயிட்டேன். நான் போய் ஒருத்தருக்கு சொல்றேன், இந்த இயேசு அவர்களுக்குள்ள வரும்போது அவர் பரிசுத்தமாகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி அவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறவராயிருக்க. எப்போ ஒருவன் இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறானோ அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, அப்போ கல்வாரி சிலுவையில ஆண்டவர் ஏன் கல்வாரி சிலுவையில சுமந்தார்? பாவிகளை ரட்சிக்க கல்வாரி சிலுவையில சுமந்தார். எது பாவம்? கட்டளையை. ஐயா இந்த வெளி ஊற்றுங்க ஐயா, கை தொட்டுறாதீங்க ஐயா. கொஞ்சம் சரி, இப்போ சத்தியத்துக்கு வரலாமா? இயேசு ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டுட்டாரு. சிலுவையில கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்து விட்டாராமே. ஆண்டவர் கொலோசியர் 2:15 வாசிக்கல. ஆண்டவர் என்ன பண்றாரா? துரைத்தனங்கள் அதிகாரம் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. வெற்றி சிறந்திருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். எது பாவம்? சொல்லுங்க, எது பாவம்? வேதத்தின்படி செய்யலன்னா பாவம். அப்படித்தானே? ஒரு வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தின்படி நான் செய்யறதா பாருங்க, அது செய்யலாம் பாவம்னு நீங்களே உணர்ந்துக்கலாம். ஆமென். வாசிங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசி. இந்த காரியம் எனக்குள்ள இல்லைன்னா நீங்களே டிக்ளேர் பண்ணிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாவம் நம்ம கிட்ட இருக்கா? ஐயா வசனத்தின்படி நான் சொல்றேன். நான் நடந்துதான் பேசுவேன். இம்பார்ட்டன்ட்னால எனக்கு கட்டுப்பாடா இருக்குது. அதாவது நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். இப்போ போய் நம்ம ஒரு பேச்சாருப்போ பேசிதல் பாவமோ கொலையோ கொள்ளையோ அதெல்லாம் செய்ய போறது இல்லை. ஆமென். ஆனா எந்த பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறோன்னு தெரியுதா? அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிங்க. என்ன பாவத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் வாசிங்க. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் இந்த பகுதி மக்களுக்காக, இது என்ன பகுதி? வெங்கடாஸ்புரம் பகுதி மக்களுக்காக ஜெபம் பண்ணலாம் பாவம். யாரெல்லாம் இந்த பகுதிக்காக ஜெபம் பண்றது? உண்மையா சொல்லணும். கர்த்தர் கரத்தை பார்க்கிற ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆமென். பொய் சொல்லாம உண்மையை பேசியதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. என்ன பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம்? நான் இந்த பகுதிக்காக ஜெபிக்காமல் இருப்பது பாவம்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் என்னத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு பார்க்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளா ஜெபிக்கலைன்னா பாவம்னு சொல்லாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு யாரெல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுது? உங்களுக்காக கூட ஜெபம் பண்ணலையா? ஏசப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நீங்க எல்லாம் அப்படியே கடைசி நேரத்தில் இருக்கிறீங்க. சத்தியம் உள்ள போலன்னு நினைக்கிறேன். கர்த்தர் கவனிங்க. சத்தியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஜெபிக்கலைன்னா பாவம். சரியா? யாருக்கு ஜெபிக்கலைன்னா பாவம்? நான் தம்பிக்கு ஜெபிக்கலைன்னா பாவங்க. அதாவது தம்பி இங்க இருக்கிற நான் என் பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காக சாமுவேல் சொல்றார் இந்த காரியத்தை. நான் உங்களுக்காக, அதாவது அவரை அறிந்தவர்களுக்காக நீ ஜெபிக்கலைன்னா பாவம். உன்னை அறிந்தவர்கள், உன் பக்கத்தில் இருக்கிறவர்கள், உன் தெருவில் இருக்கிறவங்க, உன் மாமா மச்சான் அப்பா அம்மா, அவர்களுக்காக நீங்க ஜெபிப்பாமல் இருந்தால் அது பாவம். என்கிட்ட ஏன்னா நீ வெங்கடேஸ்வரத்துக்காக ஜெபிக்கல என்கிட்ட கேட்க மாட்டாரு. ஆமென். உங்களிடத்தில் கர்த்தர் கணக்கு கேட்பார். நல்லா கவனிச்சு பாருங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சரியா? தனக்காக ஜெபிக்காமல் மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. வாசிங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. புரியுதா? தனக்காக ஜெபிக்கல யோபு, மற்றவர்களுக்காக ஜெபித்த பொழுது தான் யோபுடைய வாழ்க்கை மாறுகிறது. இன்றைக்கு நீ எவ்வளவோ காரியங்களுக்கு ஜெபிச்சிருக்கலாம். ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரம், ஆண்டவரே எனக்கு பலத்தை தாரம், நீ ஜெபிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் உன்னை தேடி வந்திருப்பார்கள், ஆண்டவர் உன்னை தேடி அனுப்பியிருப்பார். அவர்களுக்காக போய் நீ ஜெபிச்சியா? நீ ஜெபிச்சு பாரு, உன் சிறை இருக்கு மாறுங்க. நீ ஜெபிச்சு பாருங்க, உன் சிறை இருக்கு மாறும். உண்மையா சொல்றேனே. அல்லேலூயா. யோபு 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வரைக்கும் தனக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஆனா யோபு கிட்ட ஆண்டவர் அனுப்புற, டேய் போ மகனே, அவங்ககிட்ட போய் சொல்லு, அவன் எனக்கு ஜெபம் பண்ண பாரு, அப்பதானே அவன் சிறை இருக்குமான். அல்லேலூயா. இன்னைக்கு 42 அதிகாரம் வரைக்கும் யோபுக்கு இந்த ரகசியம் தெரியல. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான். ஆமென். ஒரு மருத்துவமனைக்கு போறீங்களா? மருத்துவமனைக்கு போன உடனே ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்கி கொடுத்து உடனே வந்துருங்க தானே? அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த இடத்தில் சென்று நீ கரங்களை உயர்த்தி இயேசுவே, மத்தேயு 8:17 படி, 1 பேதுரு 2:24 படி, ஏசாயா 53:5 படி, எரேமியா 30:17 படி, இயேசுவே உம்முடைய சுகமளிக்க வல்லமை இறங்குவதாக. யாத்திராகமம் 15 ஆண்டவரே 15 26 படி. அல்லேலூயா. யாத்திராகமம் 23:21 ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிங்க. 8:17 மட்டும் வாசிங்களேன். தழும்புகளால் சுகம். இந்த வசனம் சுகப்படுத்தும். அப்படி வசனம் இருக்கா இல்லையா? சங்கீதம் 107:20 வாசிங்க. டக்குனு நேரம் இல்லை. ஆமா ஆமா கேட்கறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயோ என்ன இல்லையே வசனம் சொன்னாங்களே. ஐயோ ஆமா வசனத்தை சொன்னா கிஃப்ட் உடனே வந்து கொடுக்கணும். அல்லேலூயா. இதுதான் ஊழியம். ஆமென். நீ போற இடத்துல அவர்களுக்காக நீ செபிச்சு பாருங்க. நீ வரதுக்குள்ள உன் வயிறு வலி மாறிடும். ஆமென். நீ வரதுக்குள்ள உன் தலைவலி மாறிடும். அல்லேலூயா. வேதத்துல இன்னொரு காரியத்தை காட்டுமா? மற்றவர்களுக்காக ஜெபித்த அற்புதம் நடந்தது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கியாவுடைய வீட்டாரின் கர்ப்பங்கள் எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. போதும் போதும், நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய மனைவியை அபிமெலேக்கு தூக்கின்னு போயிடுறான். இந்த சூழ்நிலை, இந்த சிச்சுவேஷன்ல நீங்க அவனுக்காக ஜெபம் பண்ணீங்களா? இப்ப என் முன்னாடி ஒருத்தன் தூக்கி போயிட்டான். அவன் குடும்பத்துல குழந்தை இல்லை,
ஆண்டவர் சொல்றாரு நீ போய் ஜெபம் பண்றா அப்படின்றாரு. நான் என்ன பண்ணுவேன், இயேசுவின் நாமத்துல குழந்தை எல்லாம் போகட்டும், நாசமா போகட்டும் அப்படிதான் ஜெபிச்சுட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஜெபம் மாறணும்னு பேசிட்டு இருக்கிறேம்மா. உன் ஜெபம் மாறணும். அல்லேலூயா. சுயநலம் இல்லாத ஜெபமாய் மாறணும். ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க. எது பாவம்? மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கலனா பாவம். சுயநலம் இல்லாத ஜெபமாய் மாறணும். ஆபிரகாமுக்கு குழந்தை கிடையாது, ஆனா குழந்தை இல்லாத அவர்களுக்காக ஜெபிக்கிறான் பாருங்க. தனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு ஜெபிக்கலங்க. அல்லேலூயா. அந்த எண்ணம் நமக்கு வருமா? நீங்க ஜெபிச்சிருப்பீங்களா? 25 வருடமாய் அவனுக்கே குழந்தை இல்லை. ஒரு நாள், 2 நாள், 1 வருஷம், 2 வருஷம் இல்ல, 25 வருடங்களாய் அவனுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவன் தன் மனைவியை தூக்கி சென்றவனுக்கு ஜெபிக்கிறான். சத்துருவை சிநேகி. ஜெபிக்கிறோமா? காலை ஒடிங்க ஆண்டவரே, காலை முறிங்க ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ண எனக்கு அப்பயே தெரியுங்க. நீ என்னதான் சொல்றேன் பாருங்க. 40 வருஷம் நீ உபவாசம் பண்ணாலும் உன் பலவீனம் மாறாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா பாருங்க. அடுத்த அதிகாரத்துல அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். 21ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆமென். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவருக்கு ஒரு குமாரனை. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. உனக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் மற்றவனுக்கு கிடைக்கணும். நீ ஜெபிச்சு பாரு, அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. உனக்கு படிப்பு வரலையா? கவலைப்படாத. மற்றவனுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுக்கிறார். நல்ல கிருபை கொடுங்க. உனக்கு ஆண்டவர் ஞானத்தை, அறிவை, கிருபையும் எனக்கு தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ ஜெபிக்கிறவனாய் மாறுவியா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யவானுக்கு எங்க போய் ஞானம் வருது? கல்லறையில போய் ஞானம் வருது. ஆண்டவரே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு ஆண்டவரே, அவர்களும் இந்த இடத்துல வராதபடி நீ அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்களுக்காக அல்ல, உங்கள் உறவுகளுக்காக, உங்கள் நட்புகளுக்காக, உங்கள் ரத்த சொந்தங்களுக்காக, நீங்க இருக்கிற இந்த பகுதிக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நான் ஜெபிப்பேன் சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. வசனத்தை கேட்டுக்கிறீங்க, ஜெபிக்கலன்னா பாவம். நல்லா கவனிச்சுங்க. நீ ஜெபிக்கலன்னா பாவம். யாருக்கு ஜெபிக்கலன்னா? உன்னுடைய உறவுகளுக்கு, உன்னுடைய சொந்தங்களுக்கு, உன் பகுதி இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றேன். இந்தியாவுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் சொல்ல. இந்த பகுதிக்காக, இந்த பகுதி ரட்சிக்கப்படணும், இந்த பகுதி மீட்கப்படணும். ஐயா நல்லா கவனிங்க. இந்த பெங்களூர்ல இந்த வெங்கடேஸ்வரா பகுதி ரட்சிக்கப்படணும், நீங்க தான் ஜெபிக்கணும். அதுக்கு அங்கிருந்து ஒசூர்ல இருந்து வந்து டேனியல் பாஸ்டர் ஜெபிக்க மாட்டார். அல்லேலூயா. அவனுக்கு அவங்க உத்தரவாதி. அல்லேலூயா. நீங்க உங்கள்கிட்ட தான் கேட்பாரு. ஏன் வெங்கடேஸ்வரா பகுதியில இந்த ஜனங்க வந்தீங்களே, வந்து ஒருத்தன் கத்திருந்தானே, ஜபத்துக்கு ஒப்பு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அல்லேலூயா. நீ ஜெபிச்சா இந்த பகுதி மாறும். ஆமென். இன்றைக்கு ஜெபிக்கிற மக்களை ஆண்டவர் தேடுகிறார். எசேக்கியேல் 22:30 வாசிங்க. நான் முடிக்க போறேன். இன்னும் 5 நிமிஷம். எசேக்கியேல் 22:30 வாசிங்க. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? நான் இருக்கிற ஆண்டவரே சொல்ல முடியுமா? ஒரு துணை இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அதில் 9:4 வாசிமா. எசேக்கியேல் 9:4 வாசிங்க. எசேக்கியேல் 9:4. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடியாளம் போடு என்றார். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த பகுதிக்காக யாரெல்லாம் ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறீங்களோ அவர்கள் மேல அடையாளம் போட விரும்புகிறேன். அடையாள லைசன்ஸ் இல்லாம நம்மளால வண்டி ஓட்ட முடியாது. அடையாளம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. ஆமென்.
அல்லேலூயா. நான் சத்தியத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறேன். காதுள்ளவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ ஜெபிக்கலன்னா பாவம். ஆமென். இன்னொரு வசந்த வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசந்த வாசிங்க. இல்ல, யாக்கோபு 4:17 வாசிங்க. யாக்கோபு 4:17 வாசிங்க. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம். நான் முதல் சொன்னேன், ஜெபிக்கலன்னா பாவம் சொன்னேன். நன்மை செஞ்சு அதை செய்யலன்னா, நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போனால் பாவம். அல்லேலூயா. நன்மை என்ன சொல்லுங்க? நன்மை என்ன? மற்றவங்க பசியா இருக்கும்போது அவங்க பசியை தீர்ப்பது தான் அது நன்மை. என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் வியாதியாக இருக்கிறாங்க, அவங்க பணம் வச்சு ஹாஸ்பிட்டலில் போய் நோயை குணமாக்கிக்கோன்னு சொன்னால் அது நன்மை. அல்லேலூயா. அப்படின்னு வேதம் சொல்லுதா? ஆமென். நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. 10:38 ஆண்டவர் நன்மை செய்கிறவர் சுற்றி திரிந்தார். ஆமென். அவர்களை விடுவித்து நன்மை செய்கிறார் சொல்லுங்க. வசந்த வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசந்த வாசி. 2, 3 வசந்த வாசிங்க. எது நன்மைன்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதுல நன்மைனா இந்த காரியமும் எடுத்துக்கலாம், ஆனா இந்த காரியமும் எடுக்கலாம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அதிகாரம் உள்ளவர்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காக அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. அது நன்மையும் எது நன்மை? ஜெபம் பண்றது ராஜாக்களுக்காகவும் எல்லாருக்காக ஜெபம் பண்றது நன்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ளும். நான் நன்மை செய்ய என்கிட்ட பணம் இல்லைங்க, உண்மையா சொல்றேன். என்கிட்ட பணம் இல்லை, ஆனா என்னால் ஜெபிக்க முடியல. நம்மகிட்ட பணம் அவ்வளவா இல்லை. நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்ம வசதியா, நமக்கே வேற என்ன கொடுத்தா போதும்னு நினைக்கிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, அன்பு தாயாரே, தங்கையே, அன்பு சகோதரனே, ஜெபிக்க முடியல. எவ்வளோ ஜனங்க கத்த அறியாம போயிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, ஜனங்க வரும்போது நான் ஜெபிச்சுட்டே வந்தேன். உண்மையா சொல்றேன். ஏன் இவ்வளவு கத்திட்டு இருக்கு தெரியுமா? நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுங்க. பாருங்க, காலில் இருக்கிற அந்த 2 நரம்பை எடுத்துட்டு இதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு ஓப்பன் பண்ணி பைபாஸ் பண்ணியிருக்கேன். 3 இடத்துல பைபாஸ் பண்ணியிருக்காங்க. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை, இந்த பகுதியில் பெரிய கத்தர் அநேக கத்தர் என்ன ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. மரண பள்ளத்தாக்கில் நான் போயிருந்தேன். அடுத்த நிமிஷம் மரணம். எனக்கு அடுத்த நிமிஷம் மரணம். அந்த உணர்வு உங்களுக்கு இருக்காது. உண்மையா சொல்றேன். சிலருக்கு அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள நீங்க போய் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். 100 பேர் அப்படியே எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் ஃபுல்லா மிஷின் தான். 2 நாள் எனக்கு சுயநினைவே கிடையாது. 2 நாள் ஒரே ஓலம் ஓடு கத்துறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களா ஐயோ ஐயோ, மரண ஓலத்தின் சத்தத்தை கேட்டு வந்தவன் நான். கண்ணு முழிச்சு பார்க்குறேன், ஒரு அம்மாவை அப்படியே தலையை மூடி கொண்டு போறாங்க. மரணம், அடுத்த நிமிஷம் மரணம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படி இருக்கும். நான் ஒன்னே ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நான் ஒரு மேக்ஸ் வாத்தியார், 24 வருஷமா மேக்ஸ் வாத்தியார். 10th நான் மேக்ஸ் எடுத்தேன். ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு பிடிச்சி சார், ஆண்டவர் நான் ஜெபம் பண்ண அனுப்புறேன். சீவர் உமக்காக நான் போடுறேன், உமக்காக நான் சத்தியத்தை நீ என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. நன்றிக்குரியவர்களே, உபவாசத்தோடு நான் வந்துட்டு இருக்கிறேன். உபவாசத்தோடு வந்து நான் நிற்கிறேன். 16 மாத்திரை போடுறேன் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு மாத்திரை போடாமல் வந்திருக்கேன். 16 மாத்திரை. ஹல்லேலூயா. ஜீவனோடு டாக்டர் சொன்னாங்க,
40 நிமிஷத்துக்கு மேலே நீ பேசக்கூடாது. ஏறக்குறைய நான் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆக போகுது. ஏன் சொல்றது தெரியுமா? ஏன் கத்துறது தெரியுமா? இந்த பதில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேர், ஒரு 2 பேர் ஜெபிக்க, 2 பேர் ஜெபிக்க மாட்டீங்களா? இந்த 2 பேர் ஜெபிச்சீங்கன்னா ஒரு 4 பேர் ரட்சிக்கப்படுவாங்களே. இந்த 4 பேரை பார்த்து என் தேவன் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு உண்டாகணும். மரித்து கொண்டிருக்கிற மரித்தவர்களை கூட ஆண்டவர் தூக்கி எடுத்து பயன்படுத்த அவரால் முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல என் அன்பு சகோதரி, அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் ஜெபிக்கிறது ஒப்பு கொடுங்கன்னு கேட்கிறேன். நம்ம கிட்ட காசோ பணமோ பொருளோ கேட்கல. அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் இந்த பகுதிக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்காக ஜெபிக்க வேணாம், பாஸ்டருக்காக ஜெபிக்காதீங்க. இந்த பகுதி ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. கட்டப்பட்ட ஜனங்கள் சொன்னார் இல்லையா, விசுவாசின் பிடியில் இருக்க ஜனங்கள்ங்க. கணவனும் மனைவிக்கும், கணவன் மனைவிக்கு செஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு சாட்சி சொல்ல முடியும்? எவ்வளவு சாட்சி சொல்லு. கணவன் சொந்த கணவன் மனைவிக்கு செய்வதற்கு காரணம் என்ன? கவர்மெண்ட் டீச்சரு. இவன் சும்மா உலசித்துங்கிறவன். பணம், மொத்த பணம் 85,000 சம்பளத்தை வாங்குறதுக்கு அவர்களை மயக்கி பயமுறுத்தி வைத்து கொண்டிருந்தான். ஜெபித்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு ஜெபிக்கிறவர்கள் தேவை. அல்லேலூயா. நீ ஜெபிக்கலனா பாவம். நன்மை செய்ய ஜெபிக்க தெரிஞ்சிருந்தோம், ஜெபிக்கலனா பாவம். அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் நான் ஒரு 1/2 மணி நேரம் என் பகுதிக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றது மட்டும் நான் முடிக்க போறேன். கரங்களை அப்படியே உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். உங்க கரங்களை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். உண்மையா சொல்றேன், உங்க கரங்களை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். உங்க கரத்தோடு கர்த்தருடைய கரம் இணைந்துங்க. நான் சொன்னேன்னு சொல்லிட்டு தயவு செய்து, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு மட்டும் கையை தூக்கிடாதீங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் சொன்னாரு, பிரதர் சொன்னாருன்னு கையை தூக்கி ஒப்பு கொடுக்காது. மனதார சொல்லுங்க, மனதார ஒப்பு கொடுங்க. ஜெபிக்கலனா பாவம். நன்மை செய்ய அறிந்திருந்தோம், அதை செய்யலனா பாவம். நீ வெளியே போய் ஊழியம் செய்ய முடியலையா? வீட்டுக்குள்ள இருந்தே ஜெபம் பண்ணு. வீட்டுக்குள்ள இருந்தே இயேசுவே இந்த பகுதியை ரட்சிங்கப்பா, இந்த பகுதியை மீட்டெடுங்கப்பான்னு அதனை ஜெபம் பண்ணு. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாருங்க. அற்புதம் செய்வாரு, அற்புதம் செய்வாரு. ஒரு வசனத்தை வாசிங்களா? அப்படியே கரங்க உயர்த்தவங்களா? ஒரு வசனத்தை வாசிங்களா? உபாகம் 23, 21 வாசிங்க. நல்லா கரங்களை உயர்த்தவங்களா? இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். உபாகமம் 23, 21 வாசிங்க. உபாகமம் 23, 21. నీవు నీ దేవుడైన యెహోవాకు మొక్కుకొని తర్వాత ఆ మొక్కుబడిని చెల్లించుటకు చడువు చేయకూడదు. నీ దేవుడైన యెహోవా తప్పక నీ వలన దానిని రాబట్టుకొను, అది నీకు పాపమగును. தமிழ்ல படிங்க ஐயா. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருக்கணும். இப்ப கரங்களை உயர்த்தி பொருத்தனை பண்ணி இருக்கிறோமா? ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிப்பேன் பொருத்தனை பண்ணிக்கிறோமா? பண்ணி இருந்தால் அதை செலுத்த என்ன பண்ணாது? நானே அடுத்த வருஷத்துல ஜெபிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னா தாமதம் பண்ணாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாயிடும். இதுவும் ஒரு பாவம் தான். ஒருத்தனை பண்ணி செய்யலைன்னா அது ஒரு பாவம். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட பாவங்கள். வேதத்தை மீறுவது பாவம். வேதத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டுக்கிறதோ நிறைய காரியங்கள் இருக்குது. வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. இது நான் சொல்லிக்கிறது மூலியமா ஒரு காரியம் தான். இது பாவம். இல்லையா? இன்னைக்கு ஒப்பு கொடுத்த என் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்க அழைக்கிறார். அல்லேலூயா. சுயத்திற்குள் சொத்தை 23 பேரை உயிரோடு எழுப்பினார். அவர் ஒரு முறை வெளிநாட்டுக்கு அமெரிக்கா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். நான் சொல்லி முடிக்கிறேன் சாட்சியை. ஊழியத்துக்கு போயிருக்கும் போது 3 நாள் மீட்டிங்கு. நல்ல ஃபர்ஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா ஒரு மேடைக்கு போகிறதுக்கு முன்னாலே அசுத்தாவினா அலறிட்டு ஓடுதான். வீல் சேர்ல இருக்கிறவங்க எழுந்து ஓடுறாங்களாம். இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஸ்டேஜில் போய் ஒன்றும் பண்ணல, அல்லேலூயா அப்படிதான் சொன்னாராம். வேற எதுவுமே பண்ணலையா? பயங்கர மிராக்கிள். ஆச்சரியம். மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டாரு. போயிட்டு ஆண்டவரே நான் வல்லமையா பயன்படுத்திங்களே நன்றின்னு சொன்னாரா. அப்போ ஆண்டு சொன்னாரா, மகனே உன்னை வல்லமையா பயன்படுத்துறதுக்கு காரணம் நீ கிடையாது அப்படின்னு ஒரு காரியத்தை காட்டினாரா. என்னன்னா
இந்த பகுதியில் இருக்கிற வயதான ஒரு தாயார், அவர்கள் 25 வருஷமாய் இந்த பகுதி ரட்சிக்கப்படணும்னு ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஜெபத்தை கேட்டுதானா உன்னை அனுப்புனேன். இது உன்னால உண்டானதுல அந்த அம்மா ஜெபத்துக்காக வந்த பலனே. அல்லேலூயா. அந்த கண்ணீர் நிரம்பியது, கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் ஜெபித்த இந்த பகுதிக்கு ஜெபித்து பாருங்கள். இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவருக்கு யார் தேவை தெரியுமா? ஜெபிக்கிறவர்கள் தேவை. ஆமென். முழங்கால் படியிடுவோம். இன்றைக்கு கர்த்தர் ஜெபிக்கிற ஒரு மக்களை தேடி வந்திருக்கிறார். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் நீங்க ஒப்பு கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனா ஒரு தீர்மானம் எடுங்க. என் பகுதிக்காக, என் உறவுகளுக்காக. அப்பா அம்மா வராது இருக்கலாம், அம்மா அப்பா வராது இருக்கலாம், அப்பா அம்மா பிள்ளைகள் வராமல் இருக்கலாம். இன்னைக்கு பிள்ளைகள் அப்பா அம்மா வராமல் இருக்கலாம். நீங்க ஜெபிச்சு பாருங்க. என் அப்பா வரணும், என் அம்மா வரணும், என் மாமா வரணும், என் அத்தை வரணும், என் பாட்டி வரணும். இந்த கூடாரத்துக்குள், இந்த பேழைக்குள் எல்லோரும் வர வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிற பொழுது இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இப்போதே ஒரு வல்லமை உங்க குடும்பத்தை மூடுகிறது. ஓ ஹalleluya. ஜெபமனுங்க, ஜெபமனுங்க, ஜெபமனுங்க. ஓ ஹalleluya. ஜெப ஆவினால நிரப்புங்கப்பா, கண்ணீர் ஆவினால நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே யாரெல்லாம் ஜெபிக்க ஒப்பு கொடுத்தார்களோ ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒரு ஜெப வேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஜெப ஆவினாலும் மன்றாட்டின் ஆவினாலும் நிரப்புவீராக, நிரப்புவீராக. இயேசுவே, நீங்க சொன்னதை சொல்லி இருக்கிறாயா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை அனுப்புவீராக. தடைகளாம் உடைக்கிறேன். எல்லா அசுத்த வல்லமைகள் ஜெபிக்க விடாதபடி, ஆராதிக்க விடாதபடி தூக்கத்தை உண்டாக்குற ஆவி வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. அதிகால ஜெபம் நிறைய பேருக்கு இப்ப இல்ல. ஆதி அன்பு இல்ல, ஆதி அன்பு இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதி செய்த கிரியைகள் இல்லை என்று சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்துல ஆதி செய்த கிரியைகளை செய்ய முடியும். இன்றைக்கு ஒரு மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ஹalleluya. இயேசுவின் நாமத்துல நிகழ்வுள்ள கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு கரத்தையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதிருக்கிறீங்கப்பா. நீங்க அவங்களுக்கு பலன் விசாசன ஒருபொழுதும் இந்த ஜெபத்தை தடுக்க கூடாது. ஆண்டவர் இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதல் வர உதவி செய்யும். இது அப்படியே செய்வதற்காக நன்றி. ஒன்றுக்கு உதவாத குப்பையில் தூசுமானவன் நீர் ஆண்டவரை கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினீரே. நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் என்று கற்றுக் கொடுத்தீரே. வேதத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவரை ஜெபிக்காதது பாவம், நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம், பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் போனாலும் பாவம் என்று கற்றுக் கொடுத்தீரே. இந்த காரியத்திலிருந்து நாங்கள் விடுதலையாகி பரிசுத்தமாக வாழ உமக்காய் ஓட உழைக்க பெருமை செய்யும். தரை மட்டும் தாழ்த்துகிறோம், உம்மை மட்டுமே உயர்த்துகிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. ஆவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. சிவனே, சிவனே, மன்னான மனிதனா எல்லாரும் வாழுமா, மன்னான மனிதனா எல்லாரும் வாழுமா, வாழ முடியும்.
செய்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுக்காக வாழ வைக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நம்ம